பொதுவாக பரம்பரை சொத்து அல்லது நிலத்திற்காக அண்ணன் தம்பிகள் நீதிமன்றத்திற்கு போவாங்க என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம், இல்லைன்னா பார்த்துருப்போம். ஆனால் சவுதி அரேபியாவிலிருந்து வந்த இந்த உண்மை சம்பவம் முற்றிலும் மாறுபட்டது. ஹிசாம் அல் கமிதி என்ற முதியவர் தனது தம்பிக்கு எதிராக நீதிமன்றம் போகிறாரு. சண்டை போட்டல்ல, மாறாக தங்கள் தாயை பராமரிக்கும் பாக்கியத்தை இருவரும் விரும்பியதால். ஹிசாம் தன் தாயை பராமரிப்பதை வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் என விரும்புகிறார். ஆனால் ஹிசாமுடைய சகோதரர் சொல்கிறாரு, அவருக்கு வயதாகிவிட்டது, அவருக்கு இப்போது ஓய்வு தேவை, அதனால் தாயை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு ஹிசாம் அவர் உடன்படவில்லை. ரெண்டு பேருமே தங்கள் தாய்க்கு சேவை செய்யும் வாய்ப்பு கேட்டு மன்றாடுறாங்க. நீதிமன்றம் அங்கே உணர்வு ரீதியாக மாறுகிறது. நீதிபதி தாயை வர சொல்லி கேட்குறாரு, எந்த மகன்கிட்ட போக விரும்புகிறீங்க, அதை இங்கே தெளிவுபடுத்தவும் என்று. ஆனால் அந்த தாய் என்னால் அப்படி முடிவெடுக்க முடியாது என்று சொல்கிறாள். இரண்டு மகனுமே அந்த தாயுடைய இரண்டு கண்களை போன்றவர்கள். எப்படி அந்த தாயால் முடிவெடுக்க முடியும்? தாயால் முடிவெடுக்க முடியாததால் நீதிபதி சொல்கிறார், இளைய சகோதரனுடைய வலிமை மற்றும் இளைய வயது காரணமாக அவருக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கிறார். அந்த முடிவு அறிவிக்கப்பட்ட போது ஹிசாம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அவர் கோபத்தால் அளவில்லை, தனது தாயின் இறுதி காலத்தில் தொடர்ந்து பராமரிக்கக்கூடிய வாய்ப்பை இழந்துவிட்டேனே என்பதை உணர்ந்ததால். இஸ்லாம் தன்னுடைய தாயை பராமரிப்பதன் மூலமாகவும் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும் என்று வலியுறுத்துகிறது. அதை உணர்ந்த இவர் அதை நினைத்து ரொம்பவும் கவலைப்படுகிறார்.